இங்கே பாருங்கள் இந்த கையில் நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி நாவல் கலர் கோவா. இதுதான் நான் முதல் தடவை வீட்டை சமைக்க போகிறேன். சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். எங்களோட அம்மா வந்து சமைக்கிற இது இந்த வர மாதிரி செய்வா. எங்களோட அக்காவும் எனக்கு இது சமைச்சு தந்துருக்குறா. ஆனால் நானாக வீட்டில் வண்டி இது சமைச்சு பார்க்கல. இதுதான் முதல் தடவை நான் வர மாதிரி செய்ய போகிறேன். பிறகு வெண்டிக்காய் கறியும் நான் செய்ய போகிறேன். இங்கே எல்லாத்தையும் கடையில் வச்சு உடைச்சி பார்த்துட்டு வேண்டு நான் என்னடா வந்து அப்போ தான் தெரியும் ஊற்றிருக்கா இல்லையான்னு சொல்லி. இங்கே இதுதான் அன்றைக்கு சமைக்க போகிறேன்னா பாருங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி வடிவாக இருக்குது. எனக்கு அரைவாசி தான் தேவை. ஸோ இதை வந்து வர செய்கிறதுக்கு நான் மெல்லிசா இப்படி சின்ன சின்ன இப்படி அரிஞ்சு வைக்க போகிறேன். இதை நான் எடுத்துருவேன். ஸோ இதை வந்து இப்படி ரெண்டாக வட்டி இப்படி தான் நான் சமைக்கிறேன் நான். ஓகே, எல்லாம் ரெடி. எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். பாருங்கள், தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். அப்போ சமைக்க ஈஸியாக இருக்கும். ஒரே நேரத்தில் 4 கறி. இங்கே பாருங்கள். ஓகே, சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், சொதி பிள்ளைகளுக்கு வச்சுருக்கேன். தக்காளி பழம் போட்டு சீரக சம்பா, கெரட் கறி. பிறகு இந்த கோவா, நான் சொன்ன கோவா வித்தியாசமான கலராக வந்திருக்கு சமைச்ச பிறகு. பிறகு வந்து வெண்டிக்காய் பால் கறி. பிறகு மீன் கறி. அதுக்குள்ளேயும் வெண்டிக்காய் போட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், தெரியுது. இதுதான் என் சமையல் இன்றைக்கி.